கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? என்னடா ரொம்ப நாள் ஆளை காணும்னு பார்க்குறீங்களா? ஏஐ வச்சு இமேஜ் ஜென்ரேட் பண்ணதில் கொஞ்சம் சிக்கலாகி போச்சு. சரி பரவாயில்ல, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன சாப்டரில் ஐசக், ஆஷ்லே, அரசர் 3 பேரும் அங்கேருந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஹைப்பர் லூப்பில் அங்கேருந்து கிளம்புனதை பார்த்தோம். அடுத்து என்ன பார்ப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2500 அந்தி மண்டலத்தில் ஒரு வாழ்க்கை அப்படின்ற புக்குடைய அத்தியாயம் 15 முதல் கட்ட பேரழிவு. ஐசக்கும் ஆஷ்லேவும் அரசரை எழுப்புறாங்க. எதுக்கு அதுக்குள்ளே எழுப்புறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. அரசே, நாம கிளம்பி 7 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் சில நிமிஷத்துல நம்ம மிலிட்டரி பேஸ்க்கே போயிடுவோம் அப்படின்னு ஐசக் சொல்றான். அதை கேட்ட அரசர், என்ன சொல்கிறாய்? அவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா? இப்போதான் படுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு அரசர் சொல்ல, அதுக்கு ஆஷ்லே, அந்த அளவுக்கு களைப்பா இருந்திருக்கீங்க, அதான் அசந்து தூங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அரசர் முகத்தை தொடச்சிக்கிட்டு எழுந்து உட்கார்றாரு. அதுக்கப்புறம் 3 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. கொஞ்ச நேரத்திலேயே மிலிட்டரி பேஸ் ஹைப்பர்லூப் ஸ்டேஷன்ல ஹைப்பர்லூப் பாடு போய் நிக்குது. 3 பேரும் அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இறங்கி உள்ள போறாங்க. கொஞ்ச நேரம் அரசர் ஆஷ்லேவும் உட்காந்து பேச, ஐசக் திரும்பி போகிறதுக்கான பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறான். அரசர் ஆஷ்லேவும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அரசர் அந்த இடத்தை சுத்தி காமிக்கிறதுக்காக ஆஷ்லேவை கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர, ஐசக், வாங்க கேஸ், திரும்பி போறதுக்கு புதுசா ஒரு ரூட் போட்டு வச்சிருக்கேன், வந்து பாருங்க அரசே அப்படின்னு சொல்றான். அரசரும் ஆஷ்லேவும் ஐசக் போட்டு வச்சிருந்த அந்த பாதையை பாக்குறாங்க. ஐசக், நாம வந்த அந்த ஹைப்பர் லூப் சுரங்கப்பாதை வழியா தானே போக போறோம் அப்படின்னு அரசர் கேட்கிறாரு. ஆமா அரசே, அந்த சுரங்கப்பாதை வழியா தான் போக போறோம். பிளவை கடக்க மட்டும் தான் புதிய ரூட்டு போட்டு வச்சிருக்கேன், மீதியெல்லாம் நம்ம வந்த அதே வழிதான் அப்படின்னு ஐசக் பதில் சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு 3 பேரும் ஏமி அதுக்கப்புறம் ஹனா அப்படின்ற அந்த பைக்கு கிட்ட போறாங்க. அரசரும் ஐசக்கும் அவங்களுடைய வாகனங்களை ஆஷ்லிவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஆஷ்லி அதை பார்த்து, உண்மையாவே ஐசக் சொன்ன மாதிரி இந்த பைக்குகள் சிக்குன்னு தான் இருக்கு அப்படின்னு அரசரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இப்படியே கலகலப்பா பேசிக்கிட்டே 3 பேரும் சேர்ந்து பொருட்களை அந்த வண்டியில எடுத்து வைக்கிறாங்க. எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு 3 பேரும் கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. ஆஷ்லே அரசரோட வண்டியில ஏறிக்கிறான். ஐசக் அவனுடைய வண்டியில ஏறிக்கிறான். அந்த ராணுவ கிடங்குல இருந்து 3 பேரும் கிளம்புறாங்க. ஐசக் அந்த பிளவை கடந்து போக போட்டு வச்சிருக்கிற பாதையில நகரத்து வழியா தான் போகணும். அதாவது பெரிய பிளவு முடிகிற இடத்தை தாண்டி அந்த பிளவை சுத்தி நகரத்து வழியா தான் போக போறாங்க. வெகு நேரம் பயணிச்சது பிறகு 3 பேரும் அந்த பிளவு கிட்ட வந்தடைகிறாங்க. ஐசக் அந்த பிளவை ஆஷ்லே கிட்ட காமிக்கிறான். இங்க பாரு ஆஷ்லே, இதுதான் நாங்க சொன்ன அந்த பிரம்மாண்டமான பிளவு. இந்த பிளவுல தான் அரசர் மாசா தாண்டி குதிச்சு சாகசம் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்றான். ஐசக் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அப்போ அரசர், அது இருக்கட்டும், நாம ஏன் இந்த வழியா போறோம் அப்படின்னு ஐசக் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ஐசக், அரசே, நேரா போற வழியில சில ஆறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் இந்த வழியா போறோம். அதோட இந்த பிளவை வால் பிடிச்ச மாதிரி போய் அதை சுத்தி போறது கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்படின்னு பதில் சொல்றான். இப்படியா இவங்க பேசிக்கிட்டே அந்த பிளவு ஓரமா வால் பிடிச்ச மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆஷ்லே, சரி நம்ம போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது வரைக்கும் நீங்க பண்ண சாகசத்தை பத்தி சொல்லுங்களேன், போர் அடிக்குது அப்படின்னு கேட்கறான். ஆஷ்லே அந்த மாதிரி கேட்க, ஐசக் அவங்க செஞ்ச சாகசத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படியே ஐசக் கதை சொல்ல சொல்ல அந்த பிளவை வால் பிடிச்ச மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. ஐசக் அவங்களுடைய சாகசத்தை பற்றிய கதையை சொல்ல சொல்ல ஆஷ்லே அரசர், ஐசக் அதுக்கப்புறம் அவங்களுடைய சாகசத்தை பற்றி புகழ்ந்து பாராட்டி தள்ளிக்கிட்டே வர்றா. ஒரு வழியா இவங்க அந்த பிரம்மாண்டமான பிளவுடைய முடிவை சென்றடைகிறாங்க. இப்போ 3 பேரும் அந்த பிளவை சுத்தி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஆஷ்லே, அது சரி அரசே, நீங்க எப்படி பைக் ஓட்டுறீங்க, உங்களுக்கு எப்படி பைக் ஓட்ட தெரியும் அப்படின்னு கேட்கிறா. அரசர் ஐசக்கை பார்த்து, ஐசக் அந்த கதையை சொல்லு, அப்படியே அந்த போட்டியை பத்தின கதையை சொல்ல மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. ஐசக் அரசர் எப்படி பைக் ஓட்ட கத்துக்கிட்டாரு, அதோட அவங்களுக்குள்ள நடந்த அந்த பைக் ரேஸை பத்தி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படியே இவங்க பேசிக்கிட்டே ஆஸ்திரேலியா உள்ள ஒரு ஃப்ரோசன் சிட்டிக்குள்ள நுழையிறாங்க. 3 பேரும் அந்த உறைந்த நகரத்தை ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த நகரத்தோட நடுவுல இவங்க போக வேண்டிய பாதையில ஒரு பெரிய உயரமான பனிமலை இருக்கிறத பாக்குறாங்க. ஏமி மற்றும் ஹனா அந்த 2 வாகனங்களும் அந்த பனிமலை மேல ஏற ஆரம்பிச்சு. ஐசக் அவனும் அரசரும் ஆனைமலைக்கு போன கதையை பத்தி சொல்லிக்கிட்டே வர்றான். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இவங்க பனிமலையோட உச்சியை அடையிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்க, அப்போ ஒரு பெரிய சத்தம் கேக்குது. ஐசக்கும் அரசனும் வண்டியை நிறுத்த இவங்களுக்கு பின்னாடி ஏதோ வெளிச்சம் வர மாதிரி தெரியுது. 3 பேரும் திரும்பி பாக்குறாங்க. இவங்களுக்கு பின்னால தூரத்துல வானத்துல இருந்து நிறைய விண்கற்கள் மழையா பொழியுது. அதை பார்த்த 3 பேரும் வண்டியில இருந்து இறங்குறாங்க. அந்த விண்கற்கள் மலையானது நிலத்தை அடைய
ஆஷ்லி வாழ்ந்த இடம், அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து பனி நிறைந்த முகத்தின் மையம் வர சுமார் 2000 3000 கிலோமீட்டர் வரைக்கும் முழுமையா அழிக்கப்படுது. ஆஷ்லே அவ வாழ்ந்த இடம் அழியறத நேருக்கு நேரா பார்த்து கதறி கதறி அழுகிறா. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே ஐசக்கை கட்டி பிடிச்சிக்கிறா. ஆஷ்லே அழுவதை பார்த்த ஐசக்கும் அழுகிறான். அரசர் அதை பார்த்து 2 பேரையும் சமாதானப்படுத்துறாரு. அந்த விண்கல்லுடைய தாக்குதலால ஏற்பட்ட ஷாக் வேவ்ஸ் இவங்க இருக்கிற இடம் வரைக்கும் தெரியுது. அதன் விளைவா இவங்க நின்றுகிட்டு இருக்க இடமானது அதிர தொடங்குது. அந்த அதிர்வுல அந்த பெரிய பனிமலை சரிய தொடங்குது. அந்த மாதிரி அந்த பனிமலை சரிய தொடங்க 3 பேரும் வேகமா போய் பைக்கில் ஏறி அந்த பனிமலையில இருந்து வேகமா இறங்கி தப்பிக்க முயற்சி பண்றாங்க. ஐசக்கும் அரசரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு போறாங்க. எப்படியோ வண்டியை வேகமா ஓட்டி அந்த பனிமலையில இருந்து கீழே இறங்கிடுறாங்க. பனிமலையில இருந்து பாதுகாப்பா இறங்கி நகரத்துக்குள்ள வண்டியை ஓட்டிட்டு போக அந்த பனிமலையுடைய சரிவால சில கட்டிடங்கள் தாக்கப்பட்டு பலவீனமாக இருந்த சில கட்டிடங்கள் சரிஞ்சு விழ ஆரம்பிக்கும். ஒரு கட்டிடம் சரிந்து கீழே விழுக அதை தொடர்ந்து டாமினோ எஃபெக்ட் மாதிரி நிறைய கட்டிடங்கள் சரிஞ்சு தொடர்ந்து கீழே விழ ஆரம்பிக்குது. ஐசக்கும் அரசரும் லாபகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு இடிபாடுகள் இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி வண்டியை வளைச்சு வளைச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருக்க ஆஷ்லே அரசரை இறுக்கமா பிடிச்சிட்டு பயத்துல கத்திக்கிட்டே வர்றான். ஆஷ்லே அரசரை பிடிச்சுக்கிட்டு அவருடைய காதலையே சத்தமா கத்த, ஐயோ ஆஷ்லே ஏன் இவ்வளவு சத்தமா காதல கத்துற, என் செவிகளே கேட்கும் திறன் இழந்துடும் போல இருக்கு அப்படின்னு அரசர் சொல்றாரு. அரசர் அந்த மாதிரி சொல்ல அதை கேட்ட ஆஷ்லே, மன்னிச்சிடுங்க அரசே, எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் கத்திட்டேன் அப்படின்னு சத்தமா சொல்றான். அரசர் ஐசக்கும் சாமர்த்தியமா வண்டியை ஓட்டிக்கிட்டு எப்படியோ இடிபாடுகள் இருந்து பாதுகாப்பா தப்பிக்கிறாங்க. ஸோ இங்க நம்மளுடைய அத்தியாயம் 15 பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 நம்ம அடுத்ததில் பார்ப்போம். இவங்க இடிபாடுகள்னு தப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆஷ்லியுடைய இடம் முழுசாக அழிஞ்சிருச்சு. இவங்க இங்கிருந்து சேஃபாக ஐசக்குடைய இடத்துக்கு போவாங்களா, அங்கிருந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுங்க. ஒரு கதை சொல்லவா?